ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் ஈத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மாஸ்டோராஜின் இனிய நல்வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தலைப்பில் இது முதல் காணொலி. நாகரிகம் என்ற பெயரில் மேலை நாட்டு பழக்க வழக்கம் நம் நாட்டுக்குள் காலடி எடுத்து வைத்து, நம் மாநிலத்துக்குள் காலடி எடுத்து வைத்து, நம் மாவட்டத்திற்குள் காலடி எடுத்து வைத்து மற்றும் நம் ஊருக்குள் காலடி எடுத்து வைத்து தற்போது நம் வீட்டுக்குள்ளேயே அது பயணிக்க ஆரம்பித்தது. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அளப்பறை செய்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பிரதிபலன் சர்க்கரை நோய் என்ற நோய், புற்றுநோய் என்ற நோய், இரத்த உயர் அழுத்தம், குறைவான அழுத்தம், இரத்தச்சோகை, இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் மேலை நாட்டு நாகரிகங்கள் நமக்கு கொடுத்த பரிசு என்றால் அது மிகையானதாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒரு காலத்தில் நம் விவசாயிகள், நம் முன்னோர்கள் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் உழைத்தார்கள், சாப்பிட்டார்கள், எந்தவித நோய் நொடியும் இல்லாமல். அப்படியே நோய் நொடி வந்த பொழுதும் அந்த நோய் நொடி 70 வயது 80 வயதை கடந்து அது நோயாக மாறி அவர்களுடைய அந்திம காலத்தில் அவருக்கு நோய் என்று உணர்ந்து அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான சான்றுகளும் அடையாளங்களும் இருக்கிறது. எனக்கு தெரிய 90 வயது வரை மிதிவண்டியில் பயணம் செய்த என்னுடைய நண்பரின் தந்தை, அவருக்கு 93 வயதில் இறப்பு வந்தது. 91 வயது வரை அவர் மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தார். சில மேடு பள்ளமான இடங்களில் இறங்கி தள்ளுவதற்கு அந்த மிதிவண்டி அவருக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறது. நான் பார்த்தா நிறைய முறை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த 90 வயது வரை அவர் உடலில் ஆங்கில மருத்துவத்தை தொடர்பு கொள்ளாமலே அந்த உடல் இருந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்தது என்பதை நினைக்கும் பொழுது சற்று ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இன்று பிறந்து அந்த குழந்தைக்கு வலிக்கிறதோ இல்லையோ தெரியாது. தடுப்பூசி என்ற எதிர்காலத்தில் அந்த குழந்தை எந்தவித நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் வாழ்ந்து இறக்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு தடுப்பூசி என்ற வகையில் குழந்தை பிறந்த அடுத்த 11 நாட்களுக்குள்ளேயே அதற்கு அச்சாரத்தை போட்டு விடுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது இன்று மேலை நாட்டு கல்வி, மேலை நாட்டு மருத்துவம் மற்றும் மேலை நாட்டு கல்வியில் ஊறி நாகரிகத்தினுடைய போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு தன்னை மறந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இதையெல்லாம் நாம் சொல்லும் பொழுது நம்முடைய குழந்தைகளோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களுடைய குழந்தையோ இப்போது தடுப்பூசி வேண்டாம் என்றால் நீங்கள் இருந்த காலம் வேறு, இன்று இருக்கக்கூடிய காலம் வேறு என்று நமக்கு வேதாந்தத்தை அள்ளி வீசுகிறார்கள் என்பது சற்று வருத்தமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு காலத்தில் நமக்கு தெரிந்து, நம் முன்னோர்களுக்கு தெரிந்து எக்கச்சக்கமான நெல் வகைகள் இருந்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான நெல்லும், நெல்லை சார்ந்த அல்லது நெல் தந்த அரிசியும் ஒவ்வொரு விதமான நோய்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிறது. ஒரு சில நோயினுடைய நலத்தை தருவதற்காக நமக்கு ஆகச்சிறந்த நண்பனாகவும் இருந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருந்த சில நெல் ரகங்களும் அதனுடைய அரிசிகள் சார்ந்த பலன்களும் இன்று பார்ப்போம். கருப்பு கவனி அரிசி என்று ஒன்று, அந்த அரிசி விலை உயர்ந்த அரிசி என்று இன்று நடைமுறையில் அதிக விலையில் விற்கப்படுகிறது. இந்த அரிசி ஒரு காலத்தில் ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஏனென்று கேட்டால் அவர்களுக்குத்தான் அது தேவைப்பட்டது. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு உழைப்பு கிடையாது, வேர்வை சிந்தாமல் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆகாரங்கள் தேவைப்பட்டது. அந்த வகையில்
கருப்பு கவுனி அரிசி புற்றுநோயை எதிர்க்கும் தன்மையுடையது, புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இது இல்லாமல் இன்சுலின் சுரக்கும் தன்மையை கணையத்துக்கு தந்திருக்கிறது. அதனால் நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வராமல் இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் வந்தாலும் அந்த இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி அந்த சர்க்கரை நோய் இல்லாமல் இன்சுலினுடைய அளவை சமன்படுத்தி வாழ்வை தொடர்வதற்கு இந்த கருப்பு கவுனி அரிசி ஆகச்சிறந்த மருந்தாக இருந்திருக்கிறது. ரெண்டாவதாக மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்பு உடல் வலுவாகும், ஆண்மை கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரிசி சிகப்பு நிறத்தில் உள்ள அரிசி. இந்த அரிசியை நீங்கள் எவ்வளவு வேக வைத்தாலும் மென்று தான் சாப்பிட வேண்டுமே ஒழிய ஈஸியாக அதை வாயில் அள்ளி போட்டு முழுங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரிசி. இந்த அரிசியை லேசாக நெய் போட்டு வறுத்து அல்லது நெய் இல்லாமலேயே வறுத்து ஒரு முறை காய வைத்து அரைத்து கஞ்சியாக வைத்து சாப்பிட்டு பாருங்கள். உடலில் உள்ளிருந்து உருவான எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோயினால் உடல் பலகீனமாக இருந்த போதிலும் அவர்களுக்கு அந்த பலகீனத்தை குறைத்து உடல் வலுவை அதிகப்படுத்துவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்தது பூங்கார் அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3வது ரகம். சுகப்பிரசவம் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய்ப்பால் ஊறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, அந்த காலத்திலேயே ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வகை அரிசி என்று அதை பயிரிட்டு அந்த அரிசியை சாப்பிட்டு பார்த்து அதை உணர்ந்து நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. 4வதாக காட்டு யானம் அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நீரிழிவு நோயை சமன்படுத்தக்கூடியது, மலச்சிக்கலை சரிப்படுத்தக்கூடியது. புற்றுநோய் வந்த பிறகும் அதை சாப்பிட்டு வந்தால் அது புற்றுநோயை குறைக்கும் தன்மையுள்ள மருந்தாக செயல்படுகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்து கருத்தார் அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அரிசியாக மூலம் மலச்சிக்கல் சரியாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். காளா நமக்கரிசி என்று 6வது அரிசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூலம் மற்றும் நரம்பு மற்றும் இரத்தம் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் இது கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 7வதாக மூங்கில் அரிசி மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலிகள் சரியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 8வது 60ஆம் குருவை அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எலும்பை இரும்பாக மாற்றும் வல்லமை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு ஒடிந்திருந்தால் அதை வைத்தியத்தின் போது இந்த அரிசியை சாப்பிட்டு வந்தால் சீக்கிரம் குணமாகும், அல்லது சீக்கிரம் குணமாவது மட்டும் இல்லாமல் அதனுடைய பலகீனங்கள் எதுவும் வராமல் எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது இலுப்பை பூ சம்பா அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பக்கவாதம் மற்றும் கால் வலிகளை சமன்படுத்தக்கூடிய அல்லது சரிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள அரிசியாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து 10வதாக தங்கச் சம்பா அரிசி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பல் இதயம் வலுவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 11வது கருங்குருவை அரிசி இழந்த சக்தியை மீட்டுக் கொடுப்பது, கொடிய நோய்கள் குணமாகும், அந்த நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாவதற்காக இந்த கருங்குருவை அரிசியை சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள். அடுத்தது 12வது அரிசி கருடன் சம்பா அரிசி, இரத்தம் உடல் மனம் சுத்தமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 13வது அரிசி கார் அரிசி, தோல் நோய்கள் குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 1965 70 வரை இதை நான் சிறுவயதாக இருக்கும்போது மூத்தோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது எந்த அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்பதை இவ்வளவு காலம் கழித்து அதை காண முடிகிறது. அந்த அரிசி கிட்டத்தட்ட 5 மாதம் வரை அந்த கார்நெல்லினுடைய மகசூல் முதிர்ச்சி பெற்று நமக்கு அரிசியை தரக்கூடிய தன்மை வரும்போது கிட்டத்தட்ட 150 நாள் அளவு கொண்ட அந்த நெற்பயிர் கிட்டத்தட்ட இடுப்பு உயரத்துக்கு மேலே இருக்கும். அதாவது 3-3.5 அடி வரையிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அரிசியை நாங்கள் எங்களுடைய பக்கத்து காட்டில் விவசாயத்தில் வைத்திருந்து நாங்கள் நெல்லாக வாங்கி சாப்பிட்டு ஒரு காலம் 1972, 73, 74, 75 இந்த 4-5 வருடங்களில் கார் அரிசி எங்களுக்கு அதிகமாக புழக்கத்தில் இருந்ததை நடைமுறையில் பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு திரும்ப வருவதை உணர முடிகிறது. 14வது அரிசி குடைவாழை அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குடைவாழை அரிசி குடலில் உள்ளக்கூடிய நோய்கள், சின்ன சின்ன புண்கள் சம்பந்தப்பட்ட குணமாக்கும் சக்தி உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
15வது கிச்சடி சம்பா அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் கிச்சடி சம்பா அரிசி இரும்பு சத்து இருக்கிறது இது தெரிந்து சாப்பிடுகிறோமோ அல்லது சுண்ணாம்பு சத்து இருக்கிறது, சோடியம் சத்து இருக்கிறது என்று தெரிஞ்சு சாப்பிடுகிறோமோ தெரியாது. ஆனால் இன்றும் கிச்சடி சம்பா அரிசி வெள்ளை பொன்னி அரிசியை விட சற்று கூடுதல் விலையாக இருப்பதை நடைமுறையில் காணப்படுகிறது. 16வதாக நீலம் சம்பா அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இரத்தச்சோகை என்ற இரத்தத்தினுடைய வேகம் அல்லது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்தி குறைந்து மந்தமாக உடல் இருப்பதை அடையாளம் காட்டக்கூடிய நோய் இரத்தச்சோகை. இதை இரத்தத்தை சமன்படுத்தி இந்த இரத்தச்சோகை நோயை ஓட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 17வதாக சீரக சம்பா அரிசி என்று சொல்லியிருக்கிறார்கள். அழகு தரும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீரக சம்பா அரிசி இன்றும் வேப்பூர் பக்கம், அதாவது அரியலூர், பெரம்பலூர், வேப்பூர் இந்த ஏரியாவில் இன்றும் விவசாயிகள் தங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக மகசூல் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதில் நிறைய பணக்காரர்கள், அதாவது முஸ்லிம்கள் வெளிநாடு பக்கம் இருந்து வந்து அல்லது வெளிநாடு அதிகமாக செல்லக்கூடிய முஸ்லிம்கள், அதாவது இஸ்லாமியர்கள் இந்த சீரக சம்பா அரிசியை விரும்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 18வதாக தோயமல்லி அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உள் உறுப்புகளை வலுவாக்கும் தன்மையுடையதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19வதாக குழியடிச்சான் அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குழியடிச்சான் அரிசியை குழந்தை பிறந்தவுடன் அடுத்த 3 மாதங்களுக்கு தாய்க்கு கொடுத்து வர தாய்ப்பால் ஊறும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 20வதாக சேலம் சன்னா அரிசி என்று சொல்லியிருக்கிறார்கள். தசை, நரம்பு, எலும்பு வலுவாகும் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்து 21வதாக பிசினி அரிசி என்று ஒரு அரிசியை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். மாதவிடாய் தொந்தரவுகள் சரியாகும், இடுப்பு வலி குணமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 22வதாக சோரக்குருவை அரிசி என்று சொல்லியிருக்கிறார்கள். பெருத்த உடல் சிறுத்து அழகு கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, சோரக்குருவை அரிசி என்பதை உடலில் உள்ள கொழுப்புக்களை கரைத்து வெளியேற்றும் தன்மை இருப்பதாக அந்த காலத்திலேயே கண்டு உணர்ந்து சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நம் முன்னோர்கள் எத்தகைய திறமையும் அறிவும் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் நினைக்கும் போது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்தது 23வதாக வாளான் சம்பா அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சாப்பிட்டால் சுகப்பிரசவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அழகு கூடி இடை மெலியும், இடுப்பு வலுவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி எடுத்ததற்கெல்லாம் அறுவை சிகிச்சை. நினைக்கும் போதே பயமாக இருக்கிறது. இந்த அறுவை சிகிச்சைக்கு அதை பரிசோதிக்க வேண்டும், எதை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பரிசோதனைக்கான கட்டணத்தை வசூல் செய்யும் பொழுதே நமக்கு கிட்டத்தட்ட மயக்கம் வரும் நிலை உண்டாக்கி விடுகிறது. அப்படி எந்தவித பரிசோதனையும் இல்லாவிட்டால் உங்களுக்கு மருத்துவம் உதவாது என்று மிரட்டுகிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது அதைவிட கூடுதல் பயமாக இருக்கிறது. இதற்கு எல்லாவற்றிற்கும் அந்த காலத்தில் சாதாரணமாக நாம் சாப்பிடக்கூடிய ஒரு வகை நெல் அரிசியே நமக்கு பரிபூர்ணம் உதவியாக இருந்திருக்கிறது என்று நினைக்கும் போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து கடைசியாக வாடன் சம்பா அரிசி என்று ஒரு அரிசியை அதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அமைதியாக தூக்க வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, இந்த 24வது அரிசி செய்யக்கூடிய வேலையை இந்த கடந்த 23 அரிசியும் செய்யவே இல்லையே. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்து நம்மிடமிருந்து காணாமல் போகச் செய்து ஆங்கில மருத்துவத்தை கொண்டு வந்து மேலை நாட்டு நாகரிகத்தோடு நம்மை அடியோடு நல்ல முறையில் நிம்மதியாக வாழ்வதை தடுத்து நடைபணமாக வாழக்கூடிய தன்மையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுக்கு நமது அரசியல்வாதிகளுக்கு இந்த நிலை வருவதற்கு இந்த அரசியல்வாதிகளுடைய பங்கு என்பது ஒரு அதீதமான பங்கு என்று நினைக்கும் பொழுது சற்று வருத்தமாகவும் இருக்கிறது. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாத்தியம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. வணக்கம் நண்பர்களே.